உங்களிடம் என் உயிர் சம்பந்தமாக என் குடும்ப உயிர் பிச்சை கேட்டு ஊடக நண்பர்களை சந்திக்கிறேன். ஆனால் 3 வருடங்களாக நான் காவல்துறை, முதலமைச்சர் மற்றும் தாழ்த்தப்பட்ட ஆணையர் எல்லார்ட்டையும் மனு கொடுத்தேன். ஆனால் இதுவரையிலும் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. இந்த ஐசிஐசி டெண்டரு எஸ்சிக்கு மட்டும்தான் அதுக்கு முன்னுரிமை உண்டு. அந்த டெண்டரில் தவறான முறையில் திருச்செங்கோடு அதிக சாதி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்னுடைய டெண்டரை அவங்க நடத்தி என்னை ஏமாற்றி என்னை பல கோடி இழப்பீடு செஞ்சுட்டாங்க. என் லாரியே பிடுங்கி வச்சு 3 வண்டியை எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் இதுவரையும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. என்னைக்கு வேணாலும் வந்து அடிக்கிறாங்க. என் வீடு புடுந்து காவல்துறை சம்பந்தமாக காவல்துறை மூலமாக எங்களை சித்திரவதை பண்ணுறாங்க. அதனால் இது வரைக்கும் எங்கேயும் என்னால் நடவடிக்கை எடுக்கலை. அதனால் எங்கள் உயிர் போயிட்டாலும் நீங்களாவது இந்த மொத்த டாக்குமெண்ட்டை நான் உங்ககிட்ட வச்சுட்டு போகிறேன், நீங்களாவது என் உயிரை பாதுகாப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், சுரேஷ், அவர் மனைவி ரிக்கோசஸின் தலைவர் சுரேஷ், அவர் மனைவி தீபிகா, இவங்க 2 பேர் தான் இது மாதிரி எங்களை பண்ணுறாங்க சார். அவங்களுக்கு சப்போர்ட் வந்து அவங்க மேல் சாதிங்க, நாங்கள் தாழ்த்தப்பட்ட சாதி. அவங்க வீட்டில் வந்து நாங்கள் வந்து பண்ணை அடிமையாக இருந்திருக்காங்க தாத்தா பாட்டி. நானும் அவங்கக்கிட்ட டிரைவர், அவங்க உறவினர்கிட்ட அவங்ககிட்ட டிரைவராக வேலை செஞ்சேன். அதனால் மரியாதை நிறுத்தமாக அவங்க இது மாதிரி கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு டெண்டர் எடுத்து உன் பேரில் நான் நடத்துகிறேன்னு சொன்னாங்க. நடத்தினேன். ஆனால் 5 வருஷம் முடிஞ்சும் போடு, மறுபடியும் ரீடெண்டர் போடு, இல்லைன்னா கொன்று போடுன்னு பல தொந்தரவுகள். இப்போ எல்லாம் என்னுடைய காடு 5 ஏக்கராவங்க அவங்களுக்கு சொந்தமாக எழுதி ஜப்தி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நான் கடன் வாங்கலை. ஆனால் இந்த அதிகாரிங்க எலச்சிப்பாளையம் காவல்துறையும் சுரேஷ், தீபிகா இவங்க 2 பேர் தான் என்னை மறுபடியும் இங்கே பேச விட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் என்னை கொன்றுவாங்க. அதனால் நான் தப்பிச்சு இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன நடக்குமோ தெரியாதுங்க. சுரேஷ், தீபிகா, திருச்செங்கோடு ரிக்கோசஸின் தலைவர் மனைவி தீபிகா. அங்கே அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம், அவர் மாமா வண்டியில். மறுபடியும் நான் தனியாக வந்து தொழில் செஞ்சுட்டான். அவர் கான்ட்ராக்டர். அவர் கான்ட்ராக்டாக வேலை செஞ்சதுனால இவர் பேரில் வந்துங்க வண்டி போட்டது. வண்டி போட்டுங்க 3 வண்டி இவர் பேரில் இருக்குதுங்க. இவர் பேரில் வண்டி போட்டு எங்கள் சொத்து மதிப்பீடு வச்சு தான் வண்டி போட்டது. வண்டி போட்டதுனால என்ன ஆச்சுங்க, எங்கள் சொத்து மதிப்பீடு வண்டி போட்டதுனாலங்க எங்கள் 3 வண்டி இவர் பேரில் போட்டதுனால எங்கள் சொத்து பூரா அவர் பேரில் இதாகிடுச்சுங்க. எல்லாமே தீபிகா பேரில் தான் கிரைய இருக்குதுங்க. தீபிகா, முருகேசன் தாங்க எல்லாமே பேங்கில் வந்துங்க லோன் எடுத்துருக்குறாங்க. இவர் போய் பேங்கில் போய் முருகேசங்கிறவங்க போய் கையெழுத்துங்களே போட கிடையாது. இவன் எல்லாமே அவங்களே கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. கையெழுத்து போய் ஆஃபீஸில் உட்காந்து கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க. 3 வருஷமாகவே நாங்கள் போய் எலச்சிப்பாளையம் ஸ்டேஷன்லைங்க டிஎஸ்பி கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே மேடத்தின நாமக்கல் மாவட்டம் கலையிட்ட அம்மாக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பெட்டிஷன் கொடுத்துட்டுங்க. இந்த பெட்டிஷன் வந்து கொடுத்து அப்படியே வாங்கி போடுறாங்க. மறுக்க அவங்களை கூப்பிட்டு விசாரணைங்களே பண்ண மாட்டேங்கிறாங்க. சுரேஷுங்கிறீங்களா உடனே ஒரு போய் எலச்சிப்பாளையத்தில் போய் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன் வாங்கி பார்க்குறாங்க. கூப்பிட்டு ஒரு விசாரணை பண்ணுங்க அப்படின்னா இது மாதிரி கொண்டு விடுறாங்க அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன 5ஆம் தேதி கொண்டு விடுவாங்கன்னு சொன்னாங்க. 7ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் பிரச்சனை கொள்ளல அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனாலவே எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே 3 வருஷமாக எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. எங்களுக்கு இங்கே வந்தனால ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு தீர்ப்பானாலும் கிடைக்கட்டும்னாங்க தாங்க நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோங்க. என் பேர் தமிழ்ச்செல்விங்க. எங்கள் வீட்டுக்கார பேர் முருகேசு, அவனாசுப்பட்டிங்க. நாங்கள் கவுன்சிலருங்க, 1ஆவது வார்டு கவுன்சிலர் மலசுமுத்திரம். 3 வருஷமா எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்களை கூப்பிட்டு ஒரு விசாரணையே பண்ண கிடையாது. விசாரணை போன்ல தான் பண்ணுவாங்க. போன்ல நாங்க போய் உட்காந்துருப்போங்க. அவங்களை கூப்பிட்டு போன்ல தான் பேசுவாங்க. நேரடியாக கூப்பிட்டு விசாரணையே பண்ண மாட்டாங்க. டிஎஸ்பி கூப்பிட்டுங்க அந்த பென்ட்ரைவ் வாங்கி கொடுத்தாங்க. அதுலயே கையெழுத்து போடுற மாதிரி செக் கிளிப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க டிஎஸ்பி.
எலச்சிபாளையத்தில் வந்துங்க அங்கே போய் ஒரு இது கொடுத்தோம்னா அங்கே ஃபோனில் தான் விசாரிப்பாங்க. எங்கள் கார் கண்ணாடி உடைச்சிட்டாங்க, கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் சுரேஷ் தான் எடுத்துகிட்டு போனதுங்க. இன்னுமே எங்கள் கார் அங்கே தான் நிற்கிதுங்க. நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். எங்கள் கார் எடுத்துகிட்டு போனது யாருன்னு விசாரணையாக பண்ணல. இன்னுமே அந்த ஸ்டேஷன்லாம் யாருமே கூப்பிட்டு விசாரணை பண்ணல. அப்படியே நிற்குதுங்க கார் எடுத்துகிட்டு போயிங்க ஒரு ஆளுமா விட்டு கால் ஒடிஞ்சு அந்த ஆள் அவங்களுமே நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வேலையில் இருக்கிறாங்க. அவங்க மேலே விட்டுங்க, அவங்க கால் ரெண்டு உடஞ்சிங்க. அந்த கார் அங்கே நாங்களும் ஆளும் சொல்லிட்டுங்க, எங்கள் காட்டில் கேமரா இருக்குது, இந்த ஆளுக்குன்னு சொல்லிட்டோம். எல்லா அட்ரஸுமே கொடுத்துட்டுங்க. எலச்சிபாளையம் ஸ்டேஷனில் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே கிடையாது. அவங்களெல்லாம் இப்போ அப்படியே பூராமே ஒரு இதாகவே இருக்கிறாங்க. எந்த ஒரு இதுவுமே எடுக்கவே இல்லைங்க. அவங்க இப்போ வந்து 1 மாதம் ஆகுதுங்க. எங்கள் கார் வந்து இன்னும் ஸ்டேஷனில் தான் இருக்குதுங்க. அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. எலச்சிபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த குற்றவாளியுமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சொல்லிட்டுங்க, அந்த கார் எடுத்துட்டு போன திருடனையும் சொல்லிட்டுங்க, திருடனை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுங்க. என்னங்க சார்? அதெல்லாம் எல்லாமே இருக்குதுங்க சார். இருக்குதுங்க சார். எல்லாம் அந்த பேக் எல்லாம் அந்த காமிங்க எல்லாமே இருக்குங்க சார். எலச்சிபாளையத்துலங்க சார். எல்லாத்துக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் சார். மொத்தமா கலெக்டர் அம்மா கிட்ட கூடங்க மனு கொடுத்துங்க. கலெக்டர் அம்மா தடம் போடுதான் தடம் வந்தாங்க, நேரடியா வரல. நாங்க போராட்டம் பண்ணணும். கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி உட்காந்துங்க, நாங்க பெருசு முன்னாடி 2 பேர் உட்காந்துங்க போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்ணி நாங்க 2 பேர் 108 வந்ததாங்க ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போய் எங்களுக்கு ஜிஹெச் அட்வான்ஸ் பண்ணி குளுக்காசு இறக்குனாங்க. கலெக்டர் அம்மா வேடம் வந்துங்க சுத்திட்டு தான் வந்தாங்க, நேரடியா வரல. அது மாதிரி இப்போ நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோங்க. என் கையில் பெட்டிஷன் இருக்குதுங்க. எலச்சிபாளையம் ஸ்டேஷன்லையும் பெட்டிஷன் இருக்குது. திருடனையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டுங்க. அந்த எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எங்கள் கார் எடுத்துகிட்டு போய் உடைச்சது சுரேஷ் தாங்க. சுரேஷ் தீபிகா. இந்த 13/6 முதலமைச்சர் நேரில் சந்தித்து கொடுத்துருக்குங்க. மறுபடியும் தபால் மூலயமா கொடுத்து 5 பெட்டிஷனை மாவட்ட செயலாளர் மதுரா செந்திலுக்கு கொடுத்தாங்க. இப்படி கொடுப்பாங்க, இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வாங்கி இப்படி கண்ணில் படிச்சு காமிக்க மாட்டாங்க. மதுரா செந்தில் அவங்க கவுண்டர் விடுங்க, மாமா மச்சான் இப்படி தோல் மேல இருக்காங்க, அவ்வளோதாங்க. மாமா மச்சான் அப்படின்ட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சுது. அங்கே வந்துங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க சார். இனிமேலும் விசாரிக்க மாட்டாங்க. விசாரணை இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. என்னுடைய உயிர் போனால் எலச்சிபாளையம் காவல்துறையும் தீபிகா சுரேஷ் இவங்களால் தான் எங்க உயிர் போவோம். அவங்க ஏற்கனவே பல கொலைகள் செஞ்ச, அதனால எங்களுக்கு வந்து தப்பிச்சு தான் இங்க வந்திருக்கோம். இங்க முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட, தாழ்த்தப்பட்ட ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துருக்கோம். ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லைங்க. இங்கிருந்து அங்க போனா ஸ்டேஷனில் வந்து பேசி தீர்த்து கொள்ளப்பட்டோன்னு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா ஸ்டேஷனில் இது விசாரணைக்கு ஆஜராகவில்லை அப்படின்னு இது வரைக்கும் 65 பெட்டிஷன் கொடுத்துருக்குங்க. அந்த பைய வழியே இருக்குங்க. 65 பெட்டிஷன் தாழ்த்தப்பட்ட ஆணையத்திலிருந்து எலச்சிபாளையம் டிஎஸ்பி கலெக்டரு எல்லாம் அவரை வந்து ஃபோனில் மட்டும்தான் விசாரிக்கிறாங்க, நேரில் விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே காவல்துறையே பயந்துக்கும் போது நாங்கள் என் உயிர் எங்கே நிற்கும்னு தெரியாதுங்க. அதனால் இந்த எந்த அதிகாரிகிட்டையும் போக முடியல, அவ்வளோதான். முதலமைச்சருக்கு மேலே எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டுங்க. என்னுடைய உயிர் பிச்சைக்காக தான் இங்கே வந்திருக்குங்க. என் உயிர் போனால் இந்த ஊடகத்துறை நான் வச்சிருக்கிற டாக்குமெண்ட் இங்கே வச்சுட்டு போகிறேன். நன்றியுடன் நான் அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.